ஓம் நம சிவாய. சிவராத்திரி பூஜை நல்லபடியா நடந்ததுங்க. சிவராத்திரி அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு சிவலிங்கத்தை வச்சு நல்லா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செஞ்சு பால் பாயசமும் நெய்வேத்தியமா வச்சு பூஜையை ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ முதல் பூஜையை 7 மணிக்கு அம்மா செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி 9 மணிக்கு நான் வந்துட்டாலும் அம்மாவே அந்த பூஜையை செஞ்சாங்க. அவங்களுக்கு கற்கண்டு சாதம் செஞ்சு பிரசாதமா கொடுத்தாச்சு. அடுத்தது 3ஆம் கால பூஜை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 மணில இருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு நம்ம நெய்வேத்தியமா எள் சாதம் செஞ்சோம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய், எள்ளு, மிளகு இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல பொடிச்சு எடுத்துட்டு நல்லா வடிச்ச சாதத்தை ஆற வச்சு அதுல 1 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா கொஞ்சம் நெய்யும் விட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இங்க சிவனுக்கு நல்ல அழகா அலங்காரமும் பண்ணியாச்சு. வழக்கமா நம்ம சிவனுடைய படத்தை மட்டும் வச்சு அம்மா வருஷம் பூஜை பண்ணுவாங்க. நைட்டு முழுக்க கண் முடிச்சிருப்பாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், அந்த பக்கம் சிவ குடும்பம் அப்படியே தம்பதி சமேதர் 2 குழந்தைகளோட அழகா அவங்களுடைய சிலையும் வச்சிருக்கோம். இந்த பக்கம் விநாயகர் எலியும் இருக்கு, அந்த பக்கம் முருகர் மயில் வாகனத்துல இருக்காரு. சோ மொத்த பேரையும் வச்சு அழகா இங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த காலத்துல தேனால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம செஞ்சு வச்ச எள் சாதத்தையும் கொண்டு இங்க நெய்வேத்தியமா வச்சாச்சு. அடுத்தது வில்வம் நான் வெள்ளியில வாங்கியிருந்த 108 வில்வம் அதையும் வச்சு ஓம் நம சிவாய சொல்லி அர்ச்சனையும் செஞ்சாச்சு. இப்ப தெய்வ ரூப ஆராதனைகள் காமிச்சு மனசார சிவனை வழிபட்டாச்சு. இதெல்லாம் தெரியல, மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்குங்க. இன்னும் ஒரு காலம் 4:30 மணி பூஜை இருக்கு. அந்த டைம்ல வீடியோ எடுக்க முடியாது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சு கடவுள்கிட்ட நம்ம என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரோட நம்பிக்கையும் இருக்கு. அந்த என்ன வேணாலும் அப்படிங்கிறது முதல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நிம்மதி இதெல்லாம் தான் வேணும். ஸோ இது கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு மனசார கடவுளை வேண்டிப்போம். அப்படியே நடக்கும். அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.